ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் காமெடி ஹாரர் படமாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற த மங்கி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 1999 ஆரம்பிக்குது. பெட்டி ஷெல்பர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் ஒரு கடைக்கு ஒரு குரங்கு பொம்மையை தூக்கிட்டு போகிறாப்புல. அந்த குரங்கு பொம்மையுடைய கையில் ஒரு ட்ரம்ஸும் இருக்குது. இப்போ நேராக போய் அந்த கடைக்காரர்கிட்ட, சார் இந்த மாதிரி இந்த பொம்மையை கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறார், சார் நாங்கள் பொதுவாக ஒரு பொருளை விற்றா திருப்பி வாங்க மாட்டோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா. ஐயா, நீ திருப்பி வாங்குற அந்த கதையெல்லாம் வேறையா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிய மாட்டேதே, இந்த பொம்மையை நீ சும்மா கூட வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாப்புல. அந்த டைம்லையே அந்த பொம்மை, அந்த குரங்கு பொம்மை கையில் இருக்கக்கூடிய ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பிக்குது. கொண்டு வந்த அந்த ஆளுக்கு அள்ளு இல்லை, அப்படியே ஜெர்க்கெடுத்து கிட்டத்தட்ட 6 ஸ்டெப்ஸ் பேக். நம்மால் என்ன நல்லா தான் இருந்தேன், எதுக்கு இந்த குரங்கு பொம்மை ஏதோ ட்ரம்ஸ் வாசிக்குது, ஆமாம் அதுதானே அந்த பொம்மையுடைய இயல்பு, அப்படித்தானே அது மேனுஃபேக்சரிங் விஷயமே, அதுக்கு தானே அந்த பொம்மையை செஞ்சான், இந்த ஆள் எதுக்கு இதை பார்த்து பின்னாடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரர் ஒன்றும் புரியாமல் திருதுன்னு பார்க்குறாப்புல. சுற்றி சுற்றி கடையாக பார்க்குறாரு, என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ ஜெர்க்காகிறேன் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு சம்பவம் ஆகி போய் கொடூரமான முறையில் அந்த கடைக்காரர் செத்தே போகிறாரு. அங்கே இப்போ தான் நமக்கும் தெரியுது, ஓ இதுக்கு தான் இந்த ஆள் ஜெர்க்கு வாங்கினானா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த கொண்டு வந்த பொம்மையை நம்ம கொளுத்தியே விடணுங்கிறதுக்காக தீயில போட்டு கம்ப்ளீட்டாக கொளுத்திடுறாரு அந்த ஆள். இப்போ அதோட ஆள் காணாமல் போனவர் தான் அவர். இப்போ இவருக்கு ஒரு மனைவி, 2 பசங்க இருக்காங்க, ஹால் அண்ட் பில் அப்படின்னு. இந்த 2 பசங்களும் ட்வின்ஸு. இவங்க 2 பேர் தான் பின்னாடி கதாநாயகர்கள், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேர் இருக்காங்களே, இதில் இவங்க அம்மா சொல்லுது, உங்கள் அப்பா சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்னு போனவன் தான்டா, அதோடு போனவர் தான், அதுக்கப்புறம் ஆளே வரலை அப்படிங்குது அந்த அம்மா. இப்போ இந்த பசங்க, அப்போ அப்பா அவர் ஞாபகார்த்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்குது, அவர் என்னென்னலாம் கலெக்ட் பண்ணார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது இந்த குரங்கு பொம்மையை எடுக்கிறாங்க. எடுத்தா அந்த குரங்கு பொம்மையில் எழுதி இருக்குது, நீங்கள் பின்னாடி கீ கொடுத்து பாருங்கள், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க உடனே ஒருத்தன் கீ கொடுத்து பார்க்குறேன். அப்புறம் என்ன, அது ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன சம்பவம் தான் முதல் சீன்லேயே நம்ம பார்த்துட்டோமே, அங்கே அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுது நமக்கு தெரியுமே. நினச்ச மாதிரியே ஒரு உயிர் பலி ஆகி போயிடுது. இப்படி ஒரு கட்டத்தில் அம்மாவையே இழந்துடுறானுங்க இந்த பசங்க இந்த பொம்மையினால். இதுக்கப்புறம் இந்த பொம்மையை கண்ட துண்டமாக வெட்டி குப்பையில் போடுறோம் அப்படின்னு போட்டுட்டு நேராக உங்களுடைய ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இவங்களே எதிர்பார்க்காம அந்த பொம்மை இவங்களுடைய வாழ்க்கையிலேயே திருப்பியும் உள்ள வருது ஒரு தருணத்தில். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஆஸ்குட் பெர்கின்ஸ் இயக்குன ஒரு படம். இவர் தான் இப்போ போன வருஷம் 2024 லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டது. ஒரு ஸ்லோ பேஸ் சைக்காலஜிக்கல் ஹாரர் மாதிரி ஒரு படம் இது. ஆனால் த்ரில்லர் ரசிகர்களுக்கு அந்த படமே சூப்பர் படம் சார், வேறு மாதிரியான ஒரு படம் அப்படின்னு நிறைய பேர் விரும்பி பார்த்த ஒரு படம் அது. அப்படி ஒரு படத்தை கொடுத்துவிட்டு அடுத்து ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே அடுத்து இப்படி ஒரு படத்தை இறக்கி விட்ருக்காப்புல ஆஸ்குட் பெர்கின்ஸ். இந்த படத்துடைய கதைக்களம் இருக்கே, த்ரில்லர் உலகின் முடிசூடா மன்னன் அப்படின்னு 1980களில் பேசப்பட்ட ஸ்டீஃபன் கிங் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அதை தழுவி தான் இந்த படத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் ஞாபகம் வந்தது. அந்த படமும் த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட எவ்வளவு ஃபேமஸான ஒரு படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சாதாரண ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சுருப்பாங்க, அந்த தண்ணி கொஞ்சம் டம்ளர் அந்த பக்கம் டேபிள்லேருந்து கீழே விழுந்துருச்சு, சரிங்க ஒரு தண்ணி தானே கொட்டுச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிறவன் 5 பேர் கொலக்கூடூரமாக செத்து போவாங்க கொஞ்ச நேரத்தில். அந்த மாதிரி ஒரு படம் இது. கிட்டத்தட்ட அதே பாணியில் ஒரு படம் தான். ஃபைனல் டெஸ்டினேஷனுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் பண்ணிடுறேன், இந்த படம் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் கிடையாது. இது ஒரு ஹாரர் ஸ்லாஷர் படம் தான். அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் படம் பாருங்கள், அப்புறம் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு ஹாரர் ஸ்லாஷர் படங்கள் எடுத்தாலே ரத்த கலரியாக தான் சார் படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. ஒரு தடவையும் அந்த குரங்கு பொம்மை எப்படா ட்ரம்ஸ் வாசிக்கணும் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கணும். வாசித்தது அப்படின்னா அடுத்து இருக்கவே அத்தனை பேர்த்தையும் வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அங்கே கொத்து கொத்தாக விழுவாங்க, அப்படி பலிகள் நடக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை வச்சு தான் மொத்தமாக அந்த படத்தை இவங்க செட் அவுட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான படம் தான் இது, அதை நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தும் இன்னும் திரைக்கதையாக நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படம் சில பேர்த்துக்கு இப்போயே கூட நல்லா தாங்க இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கலாம்.
ஒரு சில பேர்த்துக்கு ஒரு ஓகே ரகமான படம் தாங்க இது அப்படிங்கிற மாதிரியும் தோணலாம். அதனால் இட் டிபெண்ட்ஸ். நான் வந்து இது அவுட்ஸ்டாண்டிங் படம்லாம் சொல்ல மாட்டேன். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே வாட்ச் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. தியோ ஜேம்ஸ் தான் அந்த படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. கதாநாயகன்கிறத விட அந்த ஹாலண்ட் பில் 2 கேரக்டரையும் அவர் தான் பண்ணியிருக்காரு. டாட்டியானா மஸ்லனி அவங்க தான் வந்து ஹீரோவுடைய, அதாவது ஹீரோக்களுடைய அப்படி தான் சொல்லணும், இந்த 2 பேருடைய அம்மாவாக அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இது 2 தான் முக்கியமான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இது போக இந்த படத்தை இவங்க பிளாக் காமெடி படமாகத்தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இது காமெடி ஹாரர் படம் தான். அது ஒரு சில இடங்களில் காமெடியாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஹானஸ்டாகவே எனக்குமே ஒரு சில இடங்கள் நமக்கு என்னவோ பெருசாக அப்படி ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் இட் டிபெண்ட்ஸ் தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக ஒரு சில ரெஃபரன்சஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. ப்ரொஃபானிட்டியில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இது சர்டிஃபைடு படம் தான். இன்னொரு பக்கம் சுமார் ரத்தம் தெறிக்க பெரிய ஒரு சம்பவத்தை இந்த டீம் பண்ணி வச்சுருக்கு. அதனால் சில பேர் கேட்குறது உண்டு, அந்த இதெல்லாம் இருக்கட்டும்னே, பட் இருந்தாலும் செக்ஷுவலாக பெருசாக காட்சிகள்லாம் இல்லை அப்படின்னா ரத்தம் எத்தனை தெரிச்சாலும் பரவாயில்ல, அது எத்தனை பக்கெட்டாக இருந்தாலும் நாங்கள் ஃபேமிலியோடு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஆளுகளும் நமக்கு இருக்காங்க. அதனால் இந்த தெளிவுபடுத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா பொழுது போலனா ஒரு தடவை டெஃபினட்டாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாட்ச் தான் இந்த தி மங்கி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.